வணக்கம் மச்சி, சிலர் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேங்க. ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், எனக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருமே காமனாக ஒரு கேள்வி என்கிட்ட கேட்குறாங்க. ப்ரோ, யூடியூப்பில் லட்சமாக ஏன் கோடி கோடியாக பணம் சம்பாதிக்கிறதுக்கு என்ன மாதிரி வீடியோஸை போடணும்? இந்த கேள்வி எனக்கு தெரிஞ்சு ஏகப்பட்ட பேர் மனசில் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். குட்டி வீடியோ தான் சீக்கிரம் முடிஞ்சிடும். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு யூடியூப் சேனல் பற்றி பார்த்துருவோம். சேனலோட பேர் TamilNivi. இவங்க சேனலில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ், ஷார்ட்ஸ் வீடியோஸ், பிராங்க் வீடியோஸ், இப்படி இன்னும் ஏகப்பட்ட கண்டென்ட்டில் அவங்க வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க சேனல் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க, போய் கிளிக் பண்ணி விசிட் பண்ணி பாருங்கள். அவங்களுடைய கண்டென்ட் ஐடியாஸ், வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அவங்க சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட முழு சப்போர்ட்டையும் கொடுங்க மச்சீஸ். அண்ட் உங்களோட சேனலில் நம்ம சேனலில் பணம் கட்டி துட்டு கட்டி ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 9791553680 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை ப்ரோ, என்னால் பணம்லாம் கட்ட முடியாது, ஃப்ரீயாக ப்ரொமோட் பண்ணுறதுக்கு ஏதாவது ஆப்ஷன் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதுவும் இருக்குது. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன், அதை ஃபுல்லாக பார்த்துட்டு அதில் சொன்ன விஷயங்களை கரெக்டாக செய்யுங்க. கண்டிப்பாக உங்கள் சேனலை நான் இலவசமாகவும் நான் ப்ரொமோட் பண்ணுறேன். இப்போது மேட்ருக்கு வருவோம். ஸோ யூடியூப்பில் நிறைய பணம் சம்பாதிக்கிறதுக்கு என்ன கண்டென்ட்டை சூஸ் பண்ணுறது? ரொம்ப சிம்பிளுங்க. யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் ரெண்டு கண்டென்ட் தான் இருக்குது. இதை ஏகப்பட்ட வீடியோஸில் நான் கூவி சொல்லிட்டு தான் இருக்கேன். ஒன்று ட்ரெண்டிங் கண்டென்ட்டு, இன்னொன்று எவர்கிரீன் கண்டென்ட். ஸோ லட்சமாக பணம் சம்பாதிக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியது எவர்கிரீன் கண்டென்ட் தான். ட்ரெண்டிங் கண்டென்ட்டை சூஸ் பண்ணிங்கன்னா சீக்கிரமே உங்களுக்கு பாப்புலாரிட்டி கிடைக்கும், பப்ளிசிட்டி கிடைக்கும், பணம் கிடைக்காது. அதே மாதிரியே அந்த பப்ளிசிட்டி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா டெம்பரவரி தான். ஸோ நீங்கள் ஒரு ட்ரெண்டிங் கண்டென்ட்டில் வீடியோ போடுறீங்க அப்படின்னா அந்த டாபிக் ட்ரெண்டிங்காக இருக்கிற அந்த டைம் பீரியடுக்கு மட்டும்தான் அந்த பர்டிகுலர் வீடியோவுக்கு வியூஸ் போகும். இப்போது ஒரு சோசியல் இஷ்யூ நடக்குது, அதுக்கு ரிலேட்டடாக நீங்கள் வீடியோ போடுறீங்க, அந்த இஷ்யூ கொஞ்சம் அனல் பிறக்க அப்படியே இருக்கும்போது மட்டும்தான் அதுக்கு வியூஸ் போகும். அந்த விஷயம் மறைஞ்சு அதுக்கு அடுத்து இன்னொரு விஷயம் வந்துருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த வீடியோஸ்க்கு சுத்தமாக வியூஸ் போகாது. ஸோ நீங்கள் நிறையா பணம் சம்பாதிக்கணுங்கிற நோக்கத்தில் யூடியூப்பில் வரீங்கன்னா தயவு செஞ்சு ட்ரெண்டிங் கண்டென்ட்டை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. இன்னொரு சைடு எவர்கிரீன் கண்டென்ட். இப்போது நீங்கள் ஒரு குக்கிங் வீடியோ போடுறீங்க அல்லது ஒரு ட்ராவல் வீடியோ போடுறீங்க அப்படின்னா இதெல்லாம் எவர்கிரீன் கண்டென்ட்குள்ளே வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு ஏற்காடு வீடியோ போடுறீங்க, ஒரு ட்ராவல் vlog மாதிரி போடுறீங்க, ஏற்காடுக்கு போய் அங்கே இருக்கிற விஷயங்கள்லாம் சுற்றி காமிச்சு ஒரு வீடியோவை எடுத்து நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்கன்னா அதெல்லாம் எவர்கிரீன் கண்டென்ட்டில் வந்துடும். 10 வருஷத்துக்கு அப்புறம் கூட ஏற்காடு எப்படி இருந்துச்சுன்னு பார்க்குறதுக்கு மக்கள் விரும்புவாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த வீடியோஸ்க்கு வியூஸும் பிச்சுக்கும். 10 வருஷம் இல்லைங்க, இன்னும் எத்தனை வருஷம் யூடியூப் இருந்தாலும் அந்த பர்டிகுலர் எவர்கிரீன் கண்டென்ட்டுக்கு ரிலேட்டடாக நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாத்துக்குமே வியூஸ் போய்கிட்டே தான் இருக்கும், நமக்கு டப்பு வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ எப்பயுமே பணம் அதிகமாக சம்பாதிக்கணும் அப்படின்னா நீங்கள் எவர்கிரீன் கண்டென்ட்டை சூஸ் பண்ணுறது நல்லது. ஸோ எவர்கிரீன் கண்டென்ட்டில் என்ன மாதிரியான கண்டென்ட்லாம் நம்ம சூஸ் பண்ணலாம், அதில் என்ன மாதிரியான வீடியோஸ்லாம் நம்ம அப்லோட் பண்ணலாம், இதெல்லாம் ஒரு தனி கேட்டகரி. அதை பற்றி பேசினா ஒரு அரை மணி நேரம் பக்கம் போகும். அதனால் அதை நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோவை இதோட நான் முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக்கு, இல்லைனா ஒரு டிஸ்லைக்கு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஒரு ஷேரு, எல்லாத்தையுமே டைம் இருந்துச்சு அப்படின்னா பண்ணி விட்ருங்க. ஸோ see you next video மச்சீஸ். Until then, bye from Baba. Bye.